நம்ம ஊர்லயே நான் உங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்குறேன், அங்கேயே நீங்க இருக்கலாம் மாமா. டேய் சரவணா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம ஊர் மட்டும் என்ன சாதாரண ஊர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அங்கேயும் பஞ்சாயத்து, ஊர் ஜனங்க, பெரிய மனுஷங்கெல்லாம் இருக்காங்கடா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அவங்களுக்கு தெரிய வந்தா அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆயிருண்டா. சம்பந்தி, என்ன தப்பா எடுத்துக்கிடாதீங்க. உங்களோட கஷ்டத்துக்கு உடனே தீர்வு சொல்ற நிலைமையில நான் இல்ல. அதே மாதிரி உங்க பொண்ணை எங்க குடும்பத்துக்கு கூட்டிகிட்டு போறப்ப இப்படி ஒரு பழியோட கூட்டிகிட்டு போறது நல்லா இருக்காது. அது நாளைக்கு எங்க குடும்பத்துல வந்து வாழ போற உங்க பொண்ணுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். அதனால இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு தீர்வு கொண்டுகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறோம். ஐயோ சம்பந்தி, ஏற்கனவே எங்க குடும்பம் இருக்கிற நிலைமையில நீங்க வேற எப்படி பேசுறீங்களே? என்ன சம்பந்தி பண்றது? ஊரோடு ஒத்து வாழணும் இல்ல, வேற வழி இல்ல சம்பந்தி. டேய் சரவணா, வாடா. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? கோகிலா விட்டு எப்படி வர முடியும்? அவங்க சொல்றது சரிதான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் குடும்பத்தை விட்டுட்டு என்னால வர முடியாது. இப்படி ஒரு கரை என் குடும்பத்து மேல இருக்கும்போது அந்த கரையோட உங்க குடும்பத்துக்கு நான் வர விரும்பல. என் தங்கச்சியோட பிரச்சனையை சரி பண்ணிட்டு அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் கௌரவமா நான் உங்க வீட்டுக்கு வரேன். அப்ப உங்க கூட வாழ்றேன். அது வரைக்கும் நான் எங்க குடும்பத்து கூட தான் இருப்பேன். அப்புறம் என்ன, அவளே சொல்லிட்டா. வாடா. ஏய் கிளம்பு. மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் மாமா. ஆனந்தி தைரியமா இரு, இந்த பிரச்சனை சரியாயிடும். கோகிலா, நீ ஆனந்தி கூட இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. என் அப்பா அம்மா அப்படி பேசிட்டாங்கன்னு நீ எதுவும் தப்பா நினைக்காத. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் அப்படி நடந்துக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். டேய் கிளம்புடா, வாடா. வா. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அம்மாடி, அம்மா நீ ஏம்மா காலில் விழுகிற? நீ ஒரு குழந்தை பிள்ளைம்மா. ஒரு குழந்தையும் நம்மளை நம்பி வாழுது. இந்த குழந்தையை கொன்னவனுக்கும் உன்னை எப்படி எல்லாம் சீரழிச்சவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லம்மா. நீ பாதிக்கப்பட்டவம்மா. நீ என்ன பண்ணுவ? குடும்ப கஷ்டத்துக்காக உன்னை தனியா ஒரு இடத்துக்கு அனுப்பி உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்குன என்னை நீதாமா மன்னிக்கணும். என்னை மன்னிச்சிருப்பா. ஐயோ அப்பா, ஐயோ. ஆனந்தி, நீ அழக்கூடாது தாயி, அழக்கூடாது. கண்டுபிடிக்கணும். இதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி வந்து நிறுத்தணும். கண்டுபிடிப்பியாவா? கண்டுபிடிப்பேன்ப்பா, நிச்சயம் கண்டுபிடிப்பேன். இதே ஊரு முன்னாடி உங்க பொண்ணு தப்பானவ இல்லன்னு நிரூபிச்சு காட்டுவேன். எந்த ஆளுக என்னையும் உங்களையும் நம்ம குடும்பத்தையும் தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாரையும் நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன். நான் தப்பானவ இல்லன்னு நிரூபிப்பேன்பா. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துவேன்பா.
மாட்டேன்